ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை 13ஆம் பாசுரம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளிக் கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். பறவை உருவில் வந்த பகாசுரனின் வாயை பிளந்தவனும் பொல்லாத அரக்கனாகிய இலங்கை மன்னன் ராவணனின் தலைகளை கிள்ளி எறிந்தவனுமாகிய எம்பெருமான் திருமாலின் வீரத்தை பாடியவாறு சிறுமியர்கள் பாவை நோன்பு நோட்குமிடம் சென்று சேர்ந்தனர். சுக்கிரன் எழுந்து வியாழன் மறைகின்ற விடியற்காலையில் இறை தேடப் புறப்பட்ட பறவைகள் கூச்சலிடுகின்றன. தாமரை மலரினையும் மானையும் ஒத்த கண்களை உடையவளே, பாவை போன்றவளே, நீ நல்ல நாளில் மனதிற்குள்ளே கள்ள உணர்வை விட்டுவிட்டு எங்களோடு கூடியிருந்து மனம் குளிர்ந்து வந்து நீராட வருவாயாக. இவ்வாறு படுக்கையிலேயே இருந்து கொண்டு இருக்க வேண்டாம், எழுந்திரு. ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்.